இப்போ நான் சொல்ல போற இந்த சம்பவம் 5 வயசு சின்ன குழந்தை மீராவோட வீட்டில் நடந்த சம்பவம். இவங்க வீட்டில் இவங்க அம்மாவும் அப்பாவும் அப்புறம் இந்த மீரா என்ற சின்ன குழந்தையும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் இந்த குழந்தைக்கு பிறந்த நாள்னு அவங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து ஒரு பொம்மையை இந்த குழந்தைக்கு கிஃப்ட் பண்றாங்க. அந்த குழந்தையும் அந்த பொம்மை கிட்ட ரொம்பவே சந்தோஷமா விளையாடுறா. அந்த பொம்மை பாடக்கூடிய தன்மை கொண்டது. அந்த குழந்தையும் இந்த பொம்மை கிட்ட அதிகமா விளையாடின்னு இருந்தா. இவங்க அம்மாவும் ஏதோ குழந்தை பொம்மை கிட்ட அதிகமா விளையாடின்னு இருக்கா, அழுவாம இருந்தா சரிதான் அப்படிங்கிற மாதிரி அதை பெருசா கண்டுக்கல. அப்படியே கொஞ்ச நாள் போக போக இந்த குழந்தை தூங்காம அந்த பொம்மை கிட்டேயே விளையாடிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல இவங்க அம்மா இந்த குழந்தை தூங்கவே மாட்றா அப்படின்னு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த பொம்மையை எடுத்துட்டு போய் அவங்க வீட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டோர் ரூம்லயும் வச்சிடுறாங்க. வச்சுட்டு இவங்களும் கிரவுண்ட் ஃப்ளோர்ல தூங்கின்னு இருக்காங்க. கரெக்டா 12 மணி அளவுல திடீர்னு அந்த பொம்மை பாட்டு பாடுற சத்தம் கேக்குது. இவங்க அம்மாவும் குழந்தை பொம்மைய ஆஃப் பண்ண மறந்துட்டு இருப்பா அப்படின்னு அந்த பொம்மையை ஆஃப் பண்ணலான்னு ஸ்டோர் ரூமுக்கும் போறாங்க. அப்படி அங்க போகும்போது அந்த பொம்மை பாடிக்கிட்டே இருந்திருக்கு. இவங்க அம்மாவும் அந்த பொம்மையில இருக்கிற அந்த சுவிட்சை ஆஃப் பண்றாங்க. ஆனா அந்த பொம்மை பாடுறத நிப்பாட்டவே இல்ல. சரி, குழந்தை விளையாடி இருக்கும்போது பொம்மையை ஏதாவது உடைச்சிட்டு இருப்பா அப்படின்னு அந்த பொம்மையில இருக்கக்கூடிய அந்த பேட்டரி எடுக்கலான்னு பேட்டரி இருக்கிற அந்த இடத்த ஓபன் பண்றாங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்த இவங்க அம்மாக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா அந்த இடத்துல பேட்டரியே இல்ல. இவ்வளவு நாளா இவங்க குழந்தை பேட்டரியே இல்லாத ஒரு பொம்மை கிட்ட தான் விளையாடிட்டு இருந்திருக்கு. இவங்களும் மறுநாள் அந்த பொம்மை எங்க வாங்கினாங்களோ அந்த இடத்துக்கு போய் இந்த பொம்மை பேட்டரி இல்லாமலும் பாடுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த ஷாப் ஓனர், இந்த பொம்மை மட்டும் இல்லம்மா, எந்த பொம்மையா இருந்தாலும் அதுக்கு பேட்டரி போட்டாதான் அது வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு நடந்த இந்த விஷயத்த அக்கம் பக்கத்துலயும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 15 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க தான் இந்த வீட்டுக்கு கொடுத்தனம் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தையோட அம்மாவும் சந்தேகப்பட்டு அந்த ஹவுஸ் ஓனர் ஏதோ மறைக்கிறாருன்னு பல விஷயங்களை துருவி கேட்கும் போதுதான் அந்த ஹவுஸ் ஓனர் சில விஷயங்களை சொல்றாரு. அப்படி அவர் என்ன சொன்னாருன்னா, ஆமாமா, 15 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களை மாதிரியே ஒரு ஃபேமிலியில இருந்த குழந்தை ஒரு நோயால பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டா. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு கொடுத்தனம் வந்த பல ஃபேமிலிக்கு இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. நானும் அந்த வீட்டுல சில பூஜைகள் எல்லாம் செஞ்சேன். அதுக்கப்புறம் அந்த வீடு 15 வருஷமா பூட்டப்பட்டுதான் இருந்துச்சு. நீங்க கெஞ்சி கேட்டதுனாலதான் அந்த வீடையே உங்களுக்கு வாடகைக்கு விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பத்தின உங்க கருத்தை உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த டெவில் மிஸ்ட்ரி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.